மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 வயது சிறுமிகள் 2 பேருக்கு பாலியல் சீண்டல் என புகார் எழுந்திருக்கிறது. சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல் அளிக்கப்பட்ட தனியார் மழலை பள்ளியை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது அங்க இருக்கும் நிலவரம் என்ன? போராட்டக்காரர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? விவரங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் தானேவுக்கு அருகே இருக்கக்கூடிய பதலாப்பூர் என்னும் பகுதியில் தனியார் மழலை பள்ளியில் 4 வயதாகும் 2 சிறுமிகளுக்கு அந்த பள்ளியில் பணிபுரிந்த சுகாதார பணியாளரால் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் மத்தியில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமியினுடைய அந்த பாலியல் சீண்டலுக்கு நீதி கேட்டும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்க வலியுறுத்தியும் அந்த மக்கள் போராடி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பதலாப்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ரயில்களை எல்லாம் கூட தடுத்து நிறுத்தி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தியதை தொடர்ந்து பதிலுக்கு போராட்டக்காரர்களும் அவர்களின் மீது கல்வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அது கிட்டத்தட்ட வன்முறையாக மாறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, சில இடங்களில் போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீறி புகை குண்டுகளையும் கூட வீசியிருக்கக்கூடிய அந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு அதனை துவம்சம் செய்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஆதர்ஷ் வித்யா மந்திர் என்கிற அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் அங்கிருந்த நாற்காலிகள் எல்லாம் கீழே போட்டு உடைத்து ஜன்னல்களை உடைத்து அதை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். காவல்துறையினர் இன்று காலை முதலே பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனையே மீறி உள்ளே நுழைந்த போராட்டக்காரர்கள் அந்த பள்ளியை துவம்சம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாலியல் சீண்டல் அளித்ததாக குற்றம் சாட்டப்படும் அக்ஷய் ஷிண்டேவின் மீதும் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகள் எல்லாம் கூட வெளியாகி இருக்கின்றது. போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை என்பது 2 கோரிக்கை. ஒன்று, சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது இது முதன்முறை அல்ல, ஏற்கனவே பல முறை நடைபெற்றிருக்கிறது. இதனை தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களுடைய சீற்றமும் கோபமும் ஆத்திரமும் காலை முதல் தற்போது வரை குறைந்ததாக தெரியவில்லை. இந்த நிலையை இந்த சம்பவம் தொடர்பாக மூத்த IPS அதிகாரி RKC தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்தும் மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விரைவு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும்படியும் தானே காவல்துறைக்கு மகாராஷ்டிர துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அறிவுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.